ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி ரிலேட்டட் கமிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு. இதற்காக என்னென்ன ஆணையங்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க, எந்தெந்த ஆர்டர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியடில் வந்து மாகாணங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா மொழி அடிப்படையிலையோ பண்பாடு அடிப்படையிலையோ வந்து பிரிக்கலை. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதாவது நிர்வாகம் செய்யறதுக்கு வந்து எது ஈஸியா இருக்கோ அந்த அடிப்படையில தான் வந்து அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சிருந்தது பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு ஒரு 4 வகைப்பாடு, அதாவது 4 மாகாண வகைப்பாடுகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்னர் மாகாணங்கள், பிரிட்டிஷ் கவர்னருக்கு கீழே டைரக்டா எந்தெந்த மாகாணங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ட் ஏல வந்து வகைப்படுத்திருப்பாங்க. இது பகுதி 6ல வந்து இடம்பெற்றிருக்கும். பார்ட் பில வந்து பார்த்தோம்னா மன்னராட்சி மாகாணங்கள், அதாவது மன்னர்களுக்கு கீழே மன்னராட்சி, அதாவது தொடர்ந்து மன்னர்களே ஆட்சி பண்ணிட்டு வர அந்த மன்னராட்சி மாகாணங்கள் என்னென்ன அப்படின்றது பத்தி பார்ட் பில வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து பகுதி 7ல வந்து இடம்பெற்றிருக்கும். பார்ட் சி வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்திய தலைமை கமிஷனர் மாகாணங்கள், பிரிட்டிஷ் இந்திய தலைமை கமிஷனர் மாகாணங்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி வகைப்படுத்தியிருப்பது தான் வந்து பார்த்தோம்னா பார்ட் சி. இது வந்து பகுதி 8ல வந்து இடம்பெற்றிருக்கும். பார்ட் டி பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவு மட்டும் வந்து பார்ட் டில வந்து இடம்பெற்றிருக்கும். அது வந்து பகுதி 9ல வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி பார்ட் டில அந்தமான் நிக்கோபார் அப்படின்ற ஒரு தீவு இடம்பெற்றிருக்கு அப்படின்றது வந்து பகுதி 9ல வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, மொழி அடிப்படையில் மாநிலங்கள் இருந்தால் தான் வந்து நம்மளுடைய நிர்வாக தேவைக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உள்ளூர் மொழிகளில் வந்து கல்விலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து எந்த மொழியில் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது அந்த தாட் வந்ததுனால தான் வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்களினுடைய மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டே தொடங்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1917ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியால தான் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளூர் மொழிகள், அதாவது உள்ளூர் மொழிகள் இருந்தால் தான் வந்து அதன் அடிப்படையில் நம்ம வந்து கல்வியை வந்து புகுத்த முடியும் அப்படின்னுட்டு 1917 வந்து காங்கிரஸ் கட்சியால வந்து இப்படி ஒரு கான்செப்ட் வந்து தொடங்குறாங்க. அடுத்து 1920 வந்து பார்த்தோம்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழி வந்து தேசியத்தினுடைய மொழி பண்பாட்டினுடைய அடிப்படையில் தேசியத்தோட அடையாளமே வந்து பாதுகாக்கப்படும். நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறதுனால நம்மளுடைய தேசியத்தோட அடையாளமே வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1936 வந்து பீகார்லேருந்து ஒடிசாவை வந்து பிரிக்கிறாங்க. பீகார் வந்து பார்த்தோம்னா ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பேசுகிறவங்க, ஒடிசா வந்து பார்த்தோம்னா ஒடியா. அது வந்து விடுதலைக்கு முன்னாடியே 1936 முதல் மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. எதுலேருந்து? பீகார்லேருந்து பிரிக்கிறாங்க. அடுத்து இந்த மாதிரி பிரிக்கப்படும் போது திலகர், அன்னி பெசன்ட், காந்தியடிகள் அவங்களாம் வந்து ஆமாம் இந்த மாதிரி மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கிறது வந்து கரெக்டு தான் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு கம்யூனிகேஷனுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அடுத்து ஆகஸ்ட் 31 1946 வந்து அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதத்துக்கு பின்னாடி பட்டாபி சீதாராமையா அப்படின்றவங்க வந்து மதராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு மொழி பேசுற மக்களை ஆந்திர மாகாணமா வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்ட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாரு. யாரு? பட்டாபி சீதாராமையா. அடுத்து வந்து பார்த்தோம்னா சரி இந்த மாதிரி தான் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆணையத்தை அமைக்கிறாரு. என்ன ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே தார் ஆணையம். ஓகேங்களா, எஸ்கே தார் ஆணையம். இதுதான் வந்து முதல் ஆணையமா மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பதற்காக அமைச்ச ஆணையம் அப்படின்னா அது எஸ்கே தார் ஆணையம். யார் அமைக்கிறாங்க? ராஜேந்திர பிரசாத். எப்போ? ஜூன் 17 1948 மூவர் ஆணையம் அப்படின்ற ஒன்றை வந்து அமைக்கிறாரு. இதனுடைய தலைமை வந்து யாருன்னு பார்த்தோம்னா நீதியரசர் எஸ்கே தார். இவங்க வந்து டிசம்பர் 18 1948 வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே தார் ஆணையம். அறிக்கை வந்து டிசம்பர் 18 1948 அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதாலும் நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதாலும் இவங்க வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்களை வந்து பிரிக்கலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்து இவங்க ஆதரவு தெரிவிக்கல. அப்படி பிரிக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. தேசத்தினுடைய ஒருமைப்பாடு அச்சுறுத்தல் மற்றும் நிர்வாக சிக்கல்லாம் வந்து ஏற்படும் என்பதால வந்து என்ன சொல்றாங்க, மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க வேணாம் அப்படின்ட்டு இவங்க சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி.
1948 ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா பட்டாபி சீதாராமையா வந்து தலைவராக தேர்வாகிறாரு. அப்போ தேர்வாகும்போது இவர் ஏற்கனவே வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு ஆகஸ்ட் 31, 1946 வந்து பார்த்தோம்னா கோரிக்கை ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ பார்த்தோம்னா இவர் தலைவராக தேர்வாயிட்டார்ல, அதனால இவர் வந்து இன்னும் அந்த கருத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தோம்னா ஜேவிபி அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. அதில் மூவருமே வந்து உறுப்பினர்கள் தான், யாருமே வந்து தலைவர் கிடையாது. ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேருமே உறுப்பினர்கள் தான். இவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம மொழி அடிப்படையில் மாநிலங்களை வந்து மறுசீரமைக்கிறது கரெக்டா அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிவாரி மாகாணங்கள் குறுகிய பிராந்தியவாதத்தை வந்து வலியுறுத்துகின்றன என்றும் அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவாக்கப்படும் அப்படின்னும் இவங்க தெரிவிக்கிறாங்க. மத்திய அரசுக்கு வந்து இவங்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. இவங்களும் வந்து என்ன சொல்றாங்க, மொழி அடிப்படையில் மாநிலங்களை நம்ம மறுசீரமைக்க வேணாம், ஏன்னா அது குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகின்றது, அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவாக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களோட அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாங்க, ஏப்ரல் 1, 1949 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த 2 ஆணையுமே வந்து மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. இவங்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக தான் சொல்கிறாங்க, வேண்டாம் பிரிக்க வேண்டாம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனி ஆந்திர மாநில கோரிக்கை அப்படின்றத வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் வந்து தனியாக வந்து ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. எப்போ அப்படின்னா அக்டோபர் 19, 1952 தொடங்குறாரு. டிசம்பர் 15, 1952 வந்து இறந்துடுறாரு. இவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துடுறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பல்வேறு பகுதிகளில், அதாவது அந்த தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள்லாம் வந்து நிறைய கலவரங்கள், அதாவது போராட்டங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட நெருக்கடிக்கு பணிந்த ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் 1, 1953 மதராஸ்ல இருந்து ஆந்திராவை பிரிக்கிறாரு. இந்தியாவினுடைய முதல் மொழிவாரி மாநிலம் சுதந்திரத்திற்கு பிறகு அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்ட இந்தியாவினுடைய முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னா அது ஆந்திரா. எப்போ அப்படின்னா அக்டோபர் 1, 1953. இப்போ இந்த இடத்துல மட்டும் பிரிச்சுட்டாங்க, மதராஸ்ல இருந்து ஆந்திராவை பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால நாட்டினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் வந்து கலவரங்களும் போராட்டங்களும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. ஏன் இங்கெல்லாம் பிரிக்கல, அங்கே மட்டும் பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் போராட்டினா பிரிச்சுருவாங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே போராட்டம் கலவரங்கள் இதெல்லாம் நடக்கிறதுனால ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்ற ஒன்றை வந்து அமைக்கிறாரு. எப்போ, டிசம்பர் 22, 1953 அமைக்கிறாரு. இதனுடைய தலைவர் பார்த்தோம்னா பசலலி. உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. ஓகேங்களா, இவங்களோட அறிக்கையை வந்து செப்டம்பர் 1955 வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4 அறிக்கையை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழி மற்றும் பண்பாடு ஒத்த தன்மையில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தனி மாநிலம் அப்படின்றத வந்து பிரிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்ற கோரிக்கையை வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க. அரசியல், பொருளாதார, நிர்வாக செயல்பாடுகள் எல்லா இடத்துக்கும் சரிசமமாக போதா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இதே மாதிரி நம்ம மாநிலங்களாக பிரிக்கிறது மூலமாக தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 4 அறிக்கையை முக்கியமாக சொல்லிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 16 மாநிலம் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கலாம் நாட்டை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று 1956 ஏற்றாங்க. நவம்பர் 1, 1956 அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அப்படியே வந்து பிரிக்கல, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி 14 மாநிலம் மற்றும் 6 யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க. எத்தனை, அவங்க வந்து 16 மாநிலம் 3 யூனியன் பிரதேசமாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டத்தில் 14 மாநிலம் ப்ளஸ் 6 யூனியன் பிரதேசமாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி மாகாண வகைப்பாடை வந்து 7வது திருத்தம் 1956 மூலம் வந்து நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு தான் வந்து அந்த மாநிலங்களை வந்து பிரிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மாநில வகைப்பாடு வந்ததுனால அந்த வகைப்பாடை வந்து 7வது திருத்தம் 1956 மூலம் நீக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமாக தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து தனித்தனி மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்து மாநிலங்களை வந்து இன்னும் பிரிச்சிருப்பாங்க. இப்போ கரண்டாக வந்து 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக தான் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்புக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SK தாராணையம். எப்போ அமைக்கிறாங்க, ஜூன் 17, 1948. யார் அமைச்சது, ராஜேந்திர பிரசாத். இவங்களோட அறிக்கை பார்த்தோம்னா டிசம்பர் 18, 1948 வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அமைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா JVP கமிட்டி 1948 அமைக்கிறாங்க. அறிக்கையை வந்து ஏப்ரல் 1,
1949 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கணும் அப்படின்ற கருத்தை ஆதரிச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை, இவங்க ஏற்கலை. அடுத்து தனி ஆந்திர மாநில கோரிக்கை எப்போ உருவாக்குறாங்க, தனி ஆந்திர மாநிலமாக எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 1, 1953 வந்து உருவாக்குறாங்க. யாரால? பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு இறந்துட்டாரு அப்படின்றதுனால. அடுத்து வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்றது யார் அமைக்கிறாங்க? ஜவஹர்லால் நேரு. எப்போ அமைக்கிறாங்க? டிசம்பர் 22, 1953 அமைக்கிறாங்க. இவங்களோட அறிக்கையை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க? செப்டம்பர் 1955 அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? 16 மாநிலம் ப்ளஸ் 3 யூனியன் பிரதேசமாக பிரிக்கலான்றாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் மத்திய அரசு கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்க? 14 மாநிலம் ப்ளஸ் 6 யூனியன் பிரதேசமாக கொண்டு வராங்க. அதே போல் பார்ட் ABCD மாகாண வகைப்பாடை 7வது திருத்தம் 1956 மூலம் நீக்கிடுறாங்க. இவ்வளோதான் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களோட மறுசீரமைப்பு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.